ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் கம்பு தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கம்பு ஒரு புரதச்சத்து இரும்புச்சத்து நிறைந்த ஒரு உணவு. இது அடிக்கொரு தடவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கான இரத்த சோகைங்கிற நோயை வராமல் தடுக்கலாம். 3 கப்பு, இந்த கப்பில் நான் 3 கப் கம்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையுமே ஒரு 6 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்லா 4 தடவை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு அதை நம்ம ஊற போடணும். 2 தடவை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். 1 கப் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி கம்பை நம்ம அரைச்சிக்கிறணும். மீதம் இருக்க கம்பையும் இதே மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா மிக்சியில் மாற்றி அரைச்ச இதையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம உளுந்து இதை அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்து ஆட்டியாச்சு. இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரிசியை மிக்சி சாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கடுத்து ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்து ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி மாவும் ஆட்டியாச்சு. இதையும் இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கலாம். இப்போ 6 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா மாவு புளிச்சிருச்சு. தோசை ஊற்றலாம். இப்போ தோசைட்டி காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். சூப்பரான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை வெந்துக்கிட்டு இருக்கையிலே வாசமாக ரொம்ப மணமாக இருக்குது. கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. அது இப்போ டேஸ்ட்டான ஒரு கார சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் தான் விட்டுக்கிறணும். ஒரு 15-20 மிளகாய் வத்தை அடுத்து அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு போடணும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கவும் சின்ன வெங்காயம் 1 கப் உரித்து வச்சுருக்கேன். அதை நல்லா சேர்த்துக்கலாம். ஒரு 10 வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு, கருவேப்பிலை 1 கொத்து, மல்லித்தலை இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி 2 தக்காளி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் பழையபடி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு லேசாக வதக்கிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மிளகாய் வத்தலை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ மிளகாய் வத்தலை ஒரு சுற்றியாச்சு. இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயும் கொஞ்சமாக கடுகு, அடுத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே சட்னிக்கு தாளிப்பை கொட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான கம்பு தோசை வித் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.